வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் 𝐿 யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஃபேஸ்புக் பேஜ் ரன் பண்ணி கொண்டிருப்பீங்க. ஸோ அந்த ஃபேஸ்புக் பேஜ் இருக்கிற பிஸ்னஸ் டைப்புக்காக இருக்கட்டும், இல்லை இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், நீங்கள் ரன் பண்ணி கொண்டிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை அதில் உங்கள் ஷாப் டீடைல்ஸ் இல்லை பொருட்களை பூஸ்ட் பண்ணுறதாகட்டும், எப்படின்னு அந்த வீடியோ சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஃபேஸ்புக் பேஜில் போகிற ஒரு பொருளை எப்படி பூஸ்ட் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆப் மூலம் டவுன்லோட் பண்ணி கூட ஃபோனில் இருந்து செஞ்சு கொள்ளக்கூடியதாக அதை நாங்கள் பூஸ்ட் பண்ணிட்டோம்னா அதில் எவ்வளோ வியூஸ் வந்துருக்குது, என்ன மாதிரி போயிருக்குது, எல்லா டீடைல்ஸும் பார்க்குறதாகட்டும், இல்லை அதுலேயே போய் நீங்கள் வந்து எப்படி ஒரு கேம்பெயினை வந்து கிரியேட் பண்ணுறதாகட்டும், அதுக்கு நான் இந்த வீடியோ சொல்லி தரப்போகிறேன். ஸோ அது முழுக்க இருக்காது, பட் அதில் சின்ன ஒரு டாபிக் மட்டும் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ பற்றி என்ன மாதிரி வந்து கிரியேட் பண்ணுறது, ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதாகட்டும், அதில் எப்படி பார்க்குறது, ரெண்டு முழு வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்லி தரலாம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் சின்ன விஷயங்கள் சொல்லி தர போகிறேன். பட் இந்த வீடியோ முழுக்க இருக்கும் போது பூஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் உங்களோட போஸ்ட்டை வீடியோக்கு போகிறக்கு முதல் வளமையாக சொல்கிற கொண்டு தான் மறக்காம 𝐴𝐶TamilTech சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வர ஆட்ஸுக்குரிய ரிவ்யூ, ஆட்ஸுக்கு எவ்வளோ வந்து லைக் வந்துருக்குது, என்ன மாதிரி போயிருக்குது, எவ்வளோ காசு வெட்டிருக்கு, எல்லா டீடைல்ஸும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். சேம் டைம் இதில் இருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் வந்து அதாவது ஃபேஸ்புக் பேஜை ப்ரொமோட் பண்ணுறது நிறைய விஷயங்கள் இதில் இருந்தும் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி போட்டு ஓப்பன் பண்ணதை கொடுங்க. ஓப்பனில் கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் எப்படி லொக்கிங் பண்ணீங்களோ அதே போல் இதில் வந்து லொக்கிங் பண்ண சொல்லும். அதாவது உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக்கிங் பண்ண சொல்லும். இல்லாட்டி வந்து ஆல்ரெடி ஃபேஸ்புக் லொக்கிங் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ லொக்கின் அப்படின்னு வரும். ஸோ அதை நீங்கள் கொடுத்து லொக்கிங் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் நார்மலாக லொக்கிங் பண்ணுற மாதிரி நீங்கள் இதை வந்து லொக்கிங் பண்ணிக்கொள்ளுங்க. லொக்கிங் பண்ண அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ஆட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா இதில் உங்களுக்கு எதுவுமே ஷோ ஆகாது. இப்போ நான் இவ்வளோ ஆட்ஸும் வந்து போட்டிருக்கப்படியாக உங்களுக்கு வந்து இதில் காட்டுது என்னென்ன ஆட்ஸ் போட்டிருக்கேன்னு, அதுக்கு வந்து எவ்வளோ என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குது, ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ கோஸ்ட் ஆகிருக்குது, டோட்டலாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். எவ்வளோ ரீச் ஆகிருக்குது, எவ்வளோ லைக் வந்துருக்குது, எவ்வளோ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துருக்காங்க, எல்லா விஷயமில்ல பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். எவ்வளோ முடிஞ்சிருக்கு, அதாவது ஒரு வியூவுக்கு கூட எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். டோட்டலாக எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இதெல்லாம் கம்ப்ளீட்டில் இருக்குது, சில இதில் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் வந்து போட்டுக்கொள்ளலாம். கீழே ப்ளஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும், கிரியேட் கேம்பெயின் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டுக்கொள்ளக்கூடிய மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜின் நேம் வந்துருக்கும். அதை மாற்ற போகிறீங்க அப்படின்னா இந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ உங்களோட ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா 2-3 பேஜ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கிரியேட் பண்ணி எல்லா பேஜும் இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் இந்த ஷாப் பேஜ் தான் உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கேன். உங்களுக்கு வந்து உங்களோட வேறு இன்னொரு பேஜ் வச்சுருக்கீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேஜை மாற்றிக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 𝐿 யூடியூப் சேனல் பேஜுக்கு வந்து மாற்றியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் என்கேஜ்மெண்ட்டுக்குரிய நீங்கள் ஆட்ஸ் ப்ரொமோட் பண்ண போகிறீங்களா, இல்லை வீடியோ வியூஸுக்குரியதா, இல்லை வெப்சைட் டிராஃபிக்கா, ரீச்சா, மெசேஜா, பேஸ்ட் லைக்கா அப்படின்னு நிறைய இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரியில் தேவையோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆட்ஸை வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய இருக்கும். அது மாதிரி டூப்ளிகேட் ஆட் பாவிக்க போகிறீங்களா, ரஃபில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா காட்டி தர போகிறேன். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி போட்டு அதில் ஃபேஸ்புக் பேஜ்ன்றதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியாச்சு. அதாவது 𝐿 ஃபேஸ்புக் பேஜை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். கீழே ரோல் பண்ணி போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்க போஸ்ட்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ கீழே ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அமெரிக்கா செல்றதுக்கு கிரீன் கார்டு லாட்டரிக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, சரியான முறையில் எப்படி அப்ளை பண்ணி அதில் வின் பண்ணால் நீங்கள் வந்து எப்படி அமெரிக்கா போக முடியும்ன்ற அப்படி நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருப்பேன். 33 நிமிஷம் வீடியோ உண்டு. ஸோ நீங்களும் பார்க்கல, நீங்கள் அமெரிக்கா போக உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள். அந்த யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்து நீங்களும் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த் அதாவது நவம்பர் 9 வந்து எக்ஸ்பயர் ஆகுது. அதுக்கு முதல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் நீங்கள் வின் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் அமெரிக்காவில் போய் இலவசமாக குடியுரிமை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டு தான் பூஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் கீழே ரோல் பண்ணி போனேன், எனக்கு எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை ஷேர் வந்துருக்குன்னு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா பூஸ்ட் போஸ்ட் அப்படின்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த ஆட் ப்ரீவியூ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லோட் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ லோட் ஆகி முடிஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ப்ரீவியூ வந்து ஓப்பன் ஆகிட்டு எப்படி அந்த ஆட் வந்து போகும் மற்றவர்களுக்கு அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ இந்த சேனலோட நேம் போட்டு வரும், அது என்ன டைப் பண்ணிக்கணும் அதெல்லாம் எழுதி வரும், கீழே என்ன டம்ப்ளைன் போட்டிருக்கன்ற வரும். கீழே வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு தேவையான அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள அமைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
ஸோ சி ஆல் ப்ரிவ்யூ என்ற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் எப்படி ப்ரிவ்யூ வரும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் மொபைல் வியூவில் வந்து என்ன மாதிரி வரும், அது மாதிரி மொபைல் மார்க்கெட் பிளேஸில் என்ன மாதிரி வரும், ஃபேஸ்புக் ஸ்டோரிஸில் என்ன மாதிரி உங்களோட அட்ஸ் வந்து ப்ரொமோட் ஆகி கொண்டிருக்கும் அப்படிலாம் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி இன்ஸ்டாகிராமும் கொடுத்துருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி உங்களோட அட் வந்து ப்ரொமோட் ஆகும், அதாவது அட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ லோடாக ஓப்பன் ஆகுது. இப்போ இன்ஸ்டாகிராமில் எப்படி ஆகும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் எப்படி வந்து உங்களுக்கு அட் வந்து தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம பேக் போகிறேன். பேக் போன அப்புறம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலாக வந்திருக்க லிங்க் கிளிக்கும் போஸ்ட் என்கேஜ்மெண்ட்டும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது நார்மலாக 51 லிங்க் கிளிக் வந்திருக்குது. ஸோ நான் இப்போ இன்னும் அட் வந்து போடாமல் எனக்கு 51 லிங்க் கிளிக் வந்திருக்கு. ஸோ அட் வந்து போடும்போது எனக்கு வந்து இந்த 51 100 ஆகலாம், சில டைமில் 200 1000 அப்படி கூட மாறலாம். ஸோ அது உங்களுக்கு அட் வந்து எங்கே நீங்கள் பிரயோகிக்கிறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. ஸோ கீழே ரோமெண்ட்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கோல் இந்த அட்ஸ் வந்து என்னத்துக்காண்டி பிரயோகிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அட்ஸ் இருக்குது, கெட்மோ மெசேஜ் இருக்குது, கெட்மோ என்கேஜ்மெண்ட் இருக்குது, கெட்மோ வெப்சைட் விசிட்டர்ஸ் இருக்குது, சிமோ கொடுத்தீங்கன்னா கெட்மோ லீட் இருக்குது, கெட்மோ கால்ஸ் இருக்குது அப்படி நிறைய இது கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கெட்மோ வெப்சைட் விசிட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது வந்து என்னோட URL கிளிக் பண்ணி இத்தனை இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுறாங்கன்றதை காட்டுறக்காண்டி போட்டிருக்காங்க. கீழே கெட்மோ என்கேஜ்மெண்ட் போட்டிருக்காங்க. உங்களோட ஆட் வந்து இத்தனை பேருக்கு வந்து காட்டுப்பட்டு லைக்கோ கமெண்ட்ஸோ ஏதாவது ஷேரோ நடக்கிறத பற்றி தான் கெட்மோ என்கேஜ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கெட்மோ என்கேஜ்மெண்ட் தான் வேணும். ஸோ வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்து வருவாங்க தான். ஸோ எனக்கு வந்து இந்த டம்ப்ளைனை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி தான் அவங்களுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்காண்டி தான் ஸோ கெட்மோ என்கேஜ்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். ஸோ கீழே ரோல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டன் ஆப்ஷனல் இருக்குது. ஏதாவது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் வந்து ஆப்ஷனலாக மாற்றி அமைச்சுக்கொள்ளலாம். அதுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அது மாற்றி அமைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பட்டனில் வர அந்த பென்சில் இடத்தை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் வந்து மாற்றி அமைச்சுக்கொள்ளலாம். ஸோ இல்லை நீங்கள் மெசேஜ் தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை பென்சில் இடத்தை கிளிக் பண்ணி நான் மாற்ற போகிறேன். ஸோ கொடுத்தோன்னு இப்படி ஓப்பன் ஆகிடுது. அட் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு தான் காட்டிக்கொண்டு நிற்குது. ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து நோ பட்டன், புக் நவ், லேர்ன் மோ, ஷாப் நவ், சைன் அப், சென்ட் மெசேஜ், கெட் டிரெக்ஷன், சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் இப்படின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனும் பாவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ புக் பண்ண போகிறீங்க, அப்பாயின்மெண்ட் போட போகிறீங்கன்னா புக் நவ் கொடுக்கலாம். இல்லை நோ பட்டன், எந்த பட்டன் கொடுக்க தேவையில்லை. ஷாப் நவ், சைன் அப் அப்படின்னு நிறைய பட்டன் கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்க போகிறேன்னா லேர்ன் மோன்ட்டு தான் கொடுக்க போகிறேன். அதாவது எந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி வரணும். ஸோ அதுக்காண்டி லேர்ன் மோ இதை அப்படி இன்னும் தெரிஞ்சு கொள்ளணும்னா இந்த லேர்ன் மோ கிளிக் பண்ணால் அவங்க யூடியூபுக்கு நேராக வந்து வருவாங்க. அதுக்காண்டி லேர்ன் மோன்றதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லேர்ன் மோன்றதை கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ்ன்ட்டு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு கிளிக் ஆகிட்டுது. இப்போ நான் மேலே போய் ரோல் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப், அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ்ன்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேர்ன் மோ அப்படின்னு வந்திருக்குது. ஓகே, திருப்பி கீழே ரோல் பண்ணி வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ், இந்த ஆடியன்ஸை வந்து நீங்கள் எங்கே இருக்காங்களுக்கு நீங்கள் இந்த அட்ஸை வந்து பிரயோகிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக வந்து கொடுக்கலாம். இந்த இடத்துக்கு தான் எனக்கு அட்ஸ் வந்து வேணும் அப்படின்ட்டு, இல்லை இந்த கண்ட்ரிக்கு இந்த அட் வந்து போகணும் அப்படின்னு நீங்கள் செப்பரேட்டாக வேணால் விரும்பினா கொடுக்கலாம். ஸோ நான் ஸ்ரீலங்காவில் இருக்காங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நான் ஸ்ரீலங்காண்டு டோட்டலாக கொடுத்தாலும் ஓகே, இல்லை நான் வந்து தமிழில் வீடியோ போட்டு கூட தமிழாக்களுக்கு ஏற்ற மாதிரி இடத்தை வந்து நான் செலக்ட் பண்ணாலும் ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் பிரித்து வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இன்னொரு கேட்டகரி தேவைன்னா நான் வந்து கிரியேட் பண்ணி கொள்ளக்கூடியாமல் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஆடியன்ஸில் வந்து எடிட்ன்றது அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா லோட் ஆகிட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூ கலரில் கீழே இருக்கிற வந்து 30 மைல்ஸுக்கு, இந்த இடத்துல இருந்து 30 மைல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் வந்து பிரயோகிக்கப்பட முடியும். ஸோ எனக்கு 30 மைல்ஸ் தேவையில்லை. ஸோ அதை நான் சின்னனாக்கி நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இப்படி ஓப்பன் ஆயிடும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே அட்ரஸில் கொடுத்து நாங்கள் வந்து பாவிச்சு கொள்ளக்கூடியாக்கும், இல்லை நாங்கள் வந்து இதை வந்து மூவ் பண்ணியும் இந்த இடங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அட் போகணுமன்றதை வந்து செஞ்சு கொள்ளக்கூடியாக்கும். ஸோ கொஞ்சம் பெருப்பிக்கிறேன். ஓகே, இப்போ இவ்வளோ இடத்துக்கும் வந்து இந்த அட் வந்து போகணுன்றக்காண்டி கொடுத்துருக்கேன். ஸோ 50 மைலுக்கிட்ட இந்த இடத்துக்கு இவ்வளோத்துக்கும் போகணுமெண்டு இப்போ சேவ்ன்றதை கொடுக்குறேன். ஸோ சேவ்ன்றதை கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இதை விட எக்ஸ்ட்ராவாக நான் அதாவது கொடுக்கணும், ஆட் பண்ணணும்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ஏஜ் லிமிட் ஆட் பண்ணலாம், இந்த ஆக்களுக்கு கேட்டகரி ஆக்களுக்கு போகணுமென்று ஆட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா மென்னுக்கா உமனுக்கா இந்த ஆட்ஸ் வந்து போகணுமென்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி மாற்றி அமைச்சுக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த இடத்த மட்டும் நான் மாற்றி அமைச்சுக்கொள்கிறேன். ஸோ இதில் கேம்ஸுக்குரியது இல்லை. ஸோ அந்த அதுக்குரியதில் நான் அழிச்சு போட்டு நான் உரிய கேட்டகரியை மட்டும் நான் அதில் வந்து சர்ச் பண்ணிவிட போகிறேன். ஸோ தமிழ் லாங்குவேஜ் இருக்குது, அதை நான் ப்ளஸ் பண்ணி விடுறேன். ஸோ தமிழ் பீப்புள்ஸுக்கு வந்து இது வந்து கூட போகணுன்றதுக்கான தமிழ் லாங்குவேஜ்ன்றதை கிளிக் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ மற்றபடி இதில் ஒன்றும் மாற்ற போகிறது இல்லை, நான் சேவ் பண்ணுறதை கொடுத்துறேன். ஸோ இவ்வளோ இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அட்ரஸில் நிற்கிறோம். நாங்கள் வந்து ரீஜன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு லொக்கேஷனையும் கொடுத்து கூட நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிக்கொள்ளலாம், எந்த ஆக்களுக்கு போகணும் இந்த அட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நான் அட்ரஸ்லேயே போட்டு நான் வந்து ஓகே பண்ணிக்கொள்கிறேன். ஸோ சேவ் ஆடியன்ஸ்ன்றது அதை கிளிக் பண்ணி விடுறேன். சேவ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து சேவ் ஆகிட்டு இந்த இவ்வளோ பேர் இருக்கும் வந்து இந்த அட்ஸ் வந்து போகணுன்றதை கொடுத்துருக்கேன்.
இப்போ கீழே ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட பட்ஜெட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் இந்த ரீசெட் அமௌண்ட் ஸ்பெண்டை கொடுத்துக்கொள்கிறேன். பேலன்ஸ் இருந்தபடியே நான் அந்த ரீசெட் இதை கொடுத்தேன்னா இப்போ கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து மாற்றி அமைச்சுக்கொள்ளலாம். அதாவது குறைஞ்சது 80 ரூபா கொடுத்தே ஆகணும். 80 ரூபான்றது வந்து இலங்கை மதிப்பில் சொல்லப்படையில் இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பீஸில் இருக்குது. ஸோ இந்தியன் ருப்பீஸில் 80 ரூபா நாங்கள் வந்து செலவழிக்கணும். இப்போ 80 ரூபா அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இலங்கை மதிப்பில் 200 ரூபா கிட்ட நீங்கள் வந்து செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து அட்ஸை கூட்டலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோது கூட்டலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டே எத்தனை நாளைக்கு இந்த அட் வந்து போகணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மாற்றி அமைச்சு கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரி மாற்றி அமைச்சு கொள்ளலாம். 2 நாளைக்கு இந்த அட் வந்து போகணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லா குறைச்சி விட்றேன். ஸோ 2 நாளைக்கு இன்றைக்கே 80 ரூபா படி பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு இன்றைக்கே 160 ரூபா போகணும். அதுதான் மேலே வந்து ஷோவாகி கொண்டிருக்கு. மினிமம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 75 ரூபா தான் வந்து மினிமமாக வந்து போடலாம். ஸோ எங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். 2 நாளைக்கு கொடுத்துருக்கபடியே 150 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். ஸோ இதில் வந்து நான் 152 ரூபான்னு போட்டு விட்றேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஏரோ மெசேஜ் வந்து போயிடும். ஸோ 152 ரூபா படி நான் வந்து அதாவது ஒரு நாளைக்கு 76 ரூபா படி 2 நாளைக்கு இந்த அட்டை வந்து போக வைக்கிறேன். ஸோ அது 2 நாளில் எத்தனை பேருக்கு பார்ப்பீங்கன்னு தெரியல. அவளை பார்க்குறாங்க வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்களும் இதை வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய நான் போட்ட வீடியோவை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ எனக்கு அது முன்னே லைக்கும் வரும், சேம் டைம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறி கொண்டு இருப்பாங்க. ஸோ கொடுத்த நாள் தான் நான் வந்து இந்த அட்டை வந்து போட போகிறேன். ஸோ ஒரு நாள் கொடுத்துட்டு கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கிற தொகையெல்லாம் போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் இந்த அட் வந்து போகணுமா போகக்கூடாது நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் இந்த அட் வந்து போகும். நீங்கள் அன்செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் இந்த அட் வந்து போகாது. கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. கார்டு டீடைல்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும், எப்படி பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ நான் சேஞ்ச் இருந்தால் கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு தான் காட்டிக்கொண்டு இருக்கும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணி போட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்குறேன். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆன் கார்டு, கார்டு நம்பர், டேட், சிவிவி நம்பர் கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டில் உங்களோட நேம் என்ன கொடுத்துருக்கீங்க அந்த நேமை கொடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 16 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 16 டிஜிட் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது கார்டு நம்பரை கீழே பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்னா டேட்டும் இயரும் கொடுக்க வேண்டிய இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கார்டுக்கு பின்னுக்கு சிவிவி என்று போட்டு 3 இலக்கம் 4 இலக்கம் இருக்குமோ அந்த இலக்கத்தை இதில் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கொடுத்துட்டு சேவ் வேண்டியதை கொடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுக்கூட எனக்கு அந்த கார்டு நம்பர் காட்டி கொண்டு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வித் கிரெடிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் ஓகே. டோட்டல் பட்ஜெட்லாம் பார்க்கலாம் எவ்வளோ டோட்டலாக எனக்கு முடியும் அப்படின்ட்டு 75 ரூபா முடியுது இந்தியன் ருப்பீஸில். ஸோ எங்கட மணிக்கு கன்வெர்ட் பண்ணிக்க சிலங்க மணிக்கு கன்வெர்ட் பண்ணிக்க 200 ரூபா கிட்ட முடியும். ஸோ ப்ரொமோட் வித் கிரெடிட்ன்றதை கிளிக் பண்ணி விட்றேன். கிளிக் பண்ணி விட்டேன்னா எங்களோட ஆட் வந்து ரிவ்யூவில் போய் நிற்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து இன் ரிவ்யூவில் நிற்கிது. அதாவது லைவுக்கு இது ஆட் வந்து இன்னும் வரையில இன் ரிவ்யூவில் நிற்கிது. ரிவ்யூ பண்ணி விட்டால் லைவுக்கு விடுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கோல் வந்து கெட் மோர் என்கேஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கொள்ளலாம். எத்தனை நாளைக்கு கொடுத்துருக்கோம், எந்த டேட்டில் முடியும் அப்படின்னு பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோம்னா இந்த ஆட்டை கிரியேட் பண்ணாத நேம் போட்டிருப்பாங்க. இந்த ஆட் வந்து எங்கே பிளேஸ் ஆகுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசேஜ் எல்லா இடத்துலையும் அந்த ஆட் வந்து பிளேஸ் ஆகுன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தோன்னா நாங்கள் கொடுத்த எல்லாம் அந்த எந்த ஆடியன்ஸுக்கு போகணும், எந்த இடத்துக்கு ஆக்களுக்கு போகணும், எத்தனை பேருக்கு போகணும், அவ என்னத்தை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க அது எல்லா விஷயம் போட்டுக்கொள்ளலாம். ஸோ கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நாளைக்கு கூட்ட போகிறீங்க, 3 நாளைக்கு கூட்ட போகிறீங்கன்னா இதில் செலக்ட் பண்ணி போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் 2 நாள் 3 நாள் கூட்டுற தேவை இருக்குமென்னா உங்களுக்கு வந்து இப்படி கொடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆட் வந்து பிளேஸ் ஆகிட்டுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட் மேனேஜரில் ஓப்பன் பண்ணி காட்டி கொண்டு இருக்குன்னு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து லைவுக்கு வந்துட்டுன்னா நீங்கள் ஆக்டிவ் வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு எவ்வளோ போஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆகுது, எவ்வளோ கோஸ்ட் ஆகிருக்குது, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிக்கிற எல்லா விஷயமும் இதில் நீங்கள் வந்து உங்களோட அப்டேட் எல்லாத்தையும் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு கீழே ரோல் பண்ணி போய்க்க உங்களுக்கு வந்து இந்த ஆட் வந்து லைவுக்கு வந்துட்டு தான் இன் ரிவ்யூவில் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ வியூ டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆட்டை பற்றிய முழு டீடைல்ஸும் ஸோ ஃபேஸ்புக் பேஜில் போயும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்களே உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போகிற ஒரு போஸ்ட் ஆகட்டும், இல்லை கடையில் டீடைல்ஸ் ஆகட்டும், ஏதாவது பொருளாக கூட இருக்கட்டும், வீடியோ கூட இருக்கட்டும், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்படி பூஸ்ட் பண்ணி சரியான பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபேஸ்புக் பேஜும் அதே சேம் டைம் லைக்கும் கூடிக்கொண்டிருக்கும், அதே மாதிரி இம்ப்ரெஷனும் கூடிக்கொண்டிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே போல நிறைய புது விஷயங்களை அறிஞ்சு கொள்ளணும், தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற மறக்காம 𝐴𝐶Tech சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நாள் இனியனாகட்டும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know.